சீனை பொறுத்த வரைக்கும் அந்த டான் பத்துல எஜே சூர்யா பண்ணதை விட சூப்பரா பண்ணிருக்காரு. அதான் அந்த ரியாலிட்டியா ஒரு ப்ரொஃபசர் எப்படி ஆக்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தரமா கொடுத்துருக்காரு. மிஷிகனேக்காக இந்த படம் பார்க்கலாம். உண்மையா அது வந்து ரியாலிட்டியா நல்லா இருக்கு பார்க்கும்போது. ஒரு நல்ல சின்சியரான ப்ரொஃபசர். இது வேற ஒருத்தரா இருந்தா வந்து அவங்க கிட்ட அந்த மாதிரி டெவலப் ஆயிருக்கிறது பணம் புடுங்க ட்ரை பண்ணுவாங்க. இவர் பணம் எல்லாம் புடுங்க வேணா, நீங்க நல்லா படிச்சு முன்னே அதுவே போதும்ன்ற மாதிரி சொல்லுது. சூப்பர் கேரக்டர். கண்டிப்பா இந்த படம் வந்து அதை பீட் பண்ணும் தான் நான் சொல்லணும். ஏன்னு சொன்னா லவ் டுடேங்கிறது ஒரு யூத்தான லவ்வுக்கு வந்து என்னென்னலாம் பிரச்சனை வருங்கிறத காமிப்பாப்ல. இதுல வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் படிக்கிற பிறகு பையன் அரியர் வச்சவனுக்கு என்னென்னலாம் பிரச்சனை வரும், ஆல் கிளியர் வச்சவனுக்கு என்னென்னலாம் பிரச்சனை வரும், இதை பூரா சொன்னதுனால அதுக்கான சொல்யூஷன் கொடுறாப்ல. இப்ப வந்து முன்னேறலாம், எந்த வகையில முன்னேறணும்னு ஒண்ணு இருக்குல்ல. நீ நல்ல சக்சீட் தான், நீ முன்னேறிட்ட, எல்லாமே கிடைக்குது. உனக்கு காரு, பணம், பங்களா, பொண்ணுலாம் பாத்தீங்கன்னா அப்படி ஒரு ரிச்சான பொண்ணு கிடைக்கும். ஆனாலும் இந்த சக்சஸ் வந்து என் முறைப்படி வந்துச்சான்னு சொல்லும்போது ஒரு கில்ட் இருக்கும்ல, அந்த கில்ட் தான் இந்த படத்தை சொல்லுது. இந்த கில்ட்னால அவன் என்ன மாதிரி ஃபீல் பண்றான், கடைசியா என்னமா ஒரு முடிவு எடுக்குது, திரும்ப வந்து குடிசைக்கு வர்ற மாதிரியோ மறுபடியும் கோபுரத்துக்கு போறானா அப்படிங்கிற சொல்றது இந்த படத்தோட கதை. லவ் டுடே வந்து ஃபுல்லா லவ் படம். இது வந்து லவ் ஃபெயிலியர் படம். உனக்கு லவ் படம் ஹிட் ஆகுமா, லவ் ஃபெயிலியர் படம் ஹிட் ஆகுமா? என்னையுமே லவ் ஃபெயிலியர் படம் ஹிட் ஆகும். அதுதான் இது. விஜய் சேது பிரிண்டாரு. உண்மையில சொல்றேன், எனக்கு வந்து பிரதீப்புக்கு அடுத்தது பிடிச்ச கேரக்டர் விஜய் சேது. அவர் வந்து ரியாலிட்டியா பண்ணிருக்காரு. அதாவது ஒருத்தர் அழுத்தின்னு ஒரு ஃப்ரெண்ட் வந்துருமா, டேய் நான் தொலை தாங்க முடியல சொல்லிட்டு அந்த மாதிரி கேரக்டர் பண்ணிக்கிறாரு. உண்மையே தரமாகுது. அவரு யூடியூப்ல எந்த அளவுக்கு பண்ணுவாரோ அந்த அளவுக்கு சூட் ஆகி இந்த கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப தரமாகுது அவரோட கேரக்டர். சூப்பர். வீலாக்குங்கிறது ஒரு பிசினஸ் அவர் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. அதுல ஒன்றும் மக்களுக்கு பெருசா ஒன்றும் சோசியல் மெசேஜ் எல்லாம் கொடுக்க முடியாது. ஆனா இது வந்து மீடியா பெரிய ஸ்கிரீன் தான் வந்து அவர் என்ன சொல்ல வர்றாரோ சாதிக்க முடியும். இந்த படத்தை பொறுத்தவரை ரொம்ப நல்லாவே பிடிக்கும். இந்த அர்ஷத் கான்லாம் செம்ம வாழ்க்கை வந்திருக்காப்ல. செகண்ட் ஹாஃப்ல வருவார். அவர் வந்ததுல இருந்தே ஒரே வைப்ஸா குட்டி டிராகன் சொல்லிட்டு ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காப்ல. யூடியூப் இதை கம்பேர் பண்ணாதீங்க. யூடியூப் வேற, இது வந்து உண்மையிலேயே வந்து விஜய் சேதுக்குன்னே நீங்க தனியா வந்து பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர் பிடிச்சிரும். ஏன்னா வந்து அது ஃப்ரெண்டா என்னென்ன பண்ண முடியும் எல்லாத்தையும் படத்துல பண்ணிருக்காரு. தரமான கேரக்டர், ரியாலிட்டி கேரக்டர். உங்களுக்கு வேற எதுவும் பில்டப்பே கிடையாது. நீங்க பிரதீப் கொடுத்த பில்டப் கூட விஜய் சேதுக்கு இல்ல. உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர் பிடிச்சிரும். ஏன்னா ரியாலிட்டி சொல்லி அங்க கவுண்டர் அடி சொல்லிட்டு தரமா பண்ணிக்கிறாரு. விஜய் சேது ஃபேன்ஸுக்கு சம வெற்றி இருக்கு.